ஹலோ, நம்ம வீட்டு வாட்டர் மெலன் பெருசாகிடுச்சுங்க. சரி கட் பண்ணிடலான்ட்டு ஒரு 3.5 கேஜி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பெருசாகிடுச்சு. நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் இருந்துச்சு. பட்டு பார்க்குறதுக்கு பெருசாக அப்பீலிங்காக இல்லை. கட் பண்ணிவிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பாதி ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சுங்க. ஏன்னா அவங்க தானே நமக்கு செடி தண்ணி ஊற்றி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இல்லைன்னா இவ்வளோ பெருசாக ஆகியிருக்காது. அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த களை செடி தாங்க. இது எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தோம்ல, இங்கே இது நல்லா இருக்காது, பெருசாகி எல்லா செடியும் அமுத்திரும்ன்ட்டு. அது காது கெட்டுருச்சோ என்னமோ, அதுவே காற்றுல சாஞ்சிருச்சுங்க. ஸோ பையன் அதை தான் எடுத்துகிட்டு இருந்தான். இது பார்க்க அழகாக தான் இருக்குது. பட் என்னென்னா அந்த ஸ்மெல்லு ஒரு மாதிரி வருது. ஓகே, கஷ்டமாக தான் இருந்தது எடுக்கிறப்போ. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக தெரியுது அந்த ஒரு செடி எடுத்த உடனே. இது பக்கத்தில் இருக்க செடியோட ஸ்ட்ரென்த்தையும் சேர்த்து எடுத்துக்குமா அப்படி தான் சொன்னாங்க. இந்த ரோஸ் எல்லாம் காஞ்சு போச்சு. இவ்வளோதாங்க இது வருது. பெரிய பெரிய ரோஸாக வந்தது, அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போது. இந்த பாசிப்பருப்பு செடிங்க இது. நானும் இது என்னன்னு தெரியாமல் தான் கட் பண்ணி பார்த்தேன். உள்ளுக்குள்ளே பாசிப்பருப்பு இருந்தது, தானாக விழுந்து முளைச்சிருக்கும் போல். அப்புறம் எல்லா செடியும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, முன்னாடி நாள் ஊர்லேருந்து அண்ணா அண்ணி வந்திருந்தாங்க இல்லையா கல்யாணத்துக்கு, அவங்க மொத்த ஊறுகாவையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம போட்டோம்ல அத்தை வீட்டிலேருந்து மாங்காய் எடுத்துகிட்டு வந்து, அவ்வளவையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. நான் பார்க்கல. யூஸ்வலாக உள்ளுக்குள்ளே தேங்காய் இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்களா, அப்படி தான் இருக்க மாட்டிருக்குன்னு நினச்சிட்டு நான் பார்க்கல. இது பார்த்தா மாங்காய் வத்தல், அப்புறம் கொஞ்சம் தேங்காய். இது எங்கள் அண்ணி அவங்க கையாலேயே போட்டதுங்க. நம்ம பசங்க லாஸ்ட் இயர் வரைக்கும் லஞ்ச் பேக்லாம் எடுத்துகிட்டு போனது இல்லைங்க. இந்த லஞ்சு கூட தான் 10th வரைக்குமே லஞ்சு கூட தான் எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்காக ஒரு கூட போட்டு வந்தாங்க. தெரில இந்த வருஷம் அவனுங்க என்ன பண்ண போகிறானுங்கன்ட்டு, லஞ்சு பேக்கா இல்லை பேக்லேயே வச்சுக்கிறாங்களான்ட்டு. சரிங்க, நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.